எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதிச்சு மொத்தமாக தானே ஒரு மனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு மேல என்ன இருக்கு? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம் அங்கேயே நிறைவேற்றப்பட்டதுக்கான சான்ஸ் இல்ல, என்ன வாய்ப்பு இல்ல. ஒரு மனதாக ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்ல. இவர்களுடைய எண்ணம் எதுவோ இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல செயல்படும் இவர்களை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. அரசுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அங்க இருக்க முதல்வர் வர்றாருன்னு சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராருன்றாங்க. அதுக்கப்புறம் வர வேண்டாம், அதாவது சரியில்லை அப்படின்னா தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எல்லா வகையிலான இதை சுமூக தீர்வு காண்பதற்கும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்துக்கும் ஆராய்ந்து கொண்டு வந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியல, அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்துதான் அவர் ஒரு மாசம் 2 மாசம் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். அதுக்கு எதிராகவே நீங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிக்குது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிக்குது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜக ஒரு அமைச்சர் நமக்கு அவங்க மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போடுவீங்க? எந்த ஸ்டாண்ட் இல்ல அவர்கள் தான் இப்ப அங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடாது நிக்கிறாங்க. ஆனா இவர்கள் நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃபரெண்டா இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச் தமிழக அரசு எடுக்க வேண்டும். நமக்கு தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச்ல இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதுதான் முதல்வர் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். இல்ல நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு சில பேர் நமக்கு ட்ரிபுனல் வேணாங்கிறாங்க, வேணான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிக்கிறாங்க. இதுல முரண்பட்டு நிக்கிற போது அவர்கள் ஆல்ரெடி அதுக்கு முரண்பட்டு வழக்கு தொடுத்த பிறகு இல்ல நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம சட்டசபையில் எல்லாரும் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதிச்சு மொத்தமாக தானே ஒரு மனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு மேல என்ன இருக்கு? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம் அங்கேயே நிறைவேற்றப்பட்டதுக்கான சான்ஸ் இல்ல, என்ன வாய்ப்பு இல்ல. ஒரு மனதாக ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்ல. இவர்களுடைய எண்ணம் எதுவோ இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல செயல்படும் இவர்களை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. அரசுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அங்க இருக்க முதல்வர் வர்றாருன்னு சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராருன்றாங்க. அதுக்கப்புறம் வர வேண்டாம், அதாவது சரியில்லை அப்படின்னா தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எல்லா வகையிலான இதை சுமூக தீர்வு காண்பதற்கும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்துக்கும் ஆராய்ந்து கொண்டு வந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியல, அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்துதான் அவர் ஒரு மாசம் 2 மாசம் என்னென்ன இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் என்னென்ன முடிவு எடுத்தார்கள், இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு அனைத்தையும் ஆராய்ந்துதான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுத்துட்டு இருக்கிறார். அதன்படிதான் இப்போதைக்கு கர்நாடகா செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. பட் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் முடிவெடுத்து கூட்டணி கட்சியாவது ஆலோசனை போட்டுக்கலாம். இல்ல நம்ம இல்ல கூட்டணி கட்சிகளுடன் கண்டிப்பாக முதல்வர் ஒவ்வொரு கட்சி தலைவரிடம் ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆலோசிச்சுதான் கண்டிப்பா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதெல்லாம் சேர்த்துதான் முடிவுகள் இருக்கு. இல்ல 3500 கனஅடி 4.5 TMC தான். அது இல்லாமல் நீங்க போன கடந்த 3 மாதத்தில் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் 17 TMC கிட்ட இருக்கு. அதையும் சேர்த்துதான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவையானப்ப திறந்து விடுறதும், நம்ம உச்சநீதிமன்றம் போறப்ப திறந்து விடுறதும், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போகாம இருக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் இது தொடர்கதையா இருக்குது. இதுக்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது தொடர்பா இந்த வழக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கான வழக்காக இருக்கும். இதை தொடர்ந்து நடத்துவோம். கண்டிப்பாக இது இந்த வழக்கோடு கண்டிப்பாக எப்பப்போலாம் அவங்க தண்ணி திறந்து விடலையோ இது தொடர்ந்து நடக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை இந்த வழக்கு தொடர்ந்து என்ன மாதிரியான தீர்வு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா இது வாரியம்ன்றது அமைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆணையம்ன்றனால சரியா அவங்க பரிந்துரை தான் பண்ண முடியும். இல்ல பரிந்துரை தான் பண்ண முடியும். அதை எடுத்து அவங்களால கையாள முடியாது. வெற்றி கழக அரசு என்ன கேட்க போறீங்க? வாரியம் கேட்க போறீங்களா? என்ன மாதிரி வாரியம் நம்ம இப்ப கேட்டு நமக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் இப்ப தண்ணி திறக்கிறதுக்கான இதை கொண்டு வரோம். வாரியத்திற்கு கேட்க போறோம். இவர்கள் அதுக்கும் சரி செவிசாய்க்கவில்லை. நமக்கு தேவையான தண்ணீரை வேண்டும்ன்றதுல நம்ம கேட்க போறோம். அது இல்லாமல் வாரியத்திற்கு தனி வழக்காக தொடுக்க வேண்டும். அதுவும் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்கும். எல்லாமே தனித்தனி மேகதாது வாரியம் எல்லாமே தனித்தனி வழக்காக தான் தொடுக்க முடியும்.
ஸோ அதற்காக தனி வழக்காக தொடுக்கப்படும். தண்ணி கொண்டு வந்துருவாரு. இல்ல கண்டிப்பா இதுதான் நமக்கு இருக்க வழி. அந்த வழியை நம்ம கண்டிப்பா செய்வோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வழக்கை நம்ம சரியாக கையாளாமல் நம்ம போய் வழக்கு பதிவு செய்ய போறோம், அவன் தண்ணி திறந்துருவாங்க, உடனே அப்புறம் நீங்க விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு தேவையான 17 டிஎம்சி இருக்கு. அந்த டிஎம்சி ரெப்போர்ட் படி நமக்கு கடந்த 3 மாதத்துல வந்த மழையில் அந்த ஃப்ளோல அவங்களுக்கு 3 அணைகளும் சேர்த்து கடந்த மாதம் வந்து 57 டிஎம்சி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நமக்கு வர வேண்டிய தண்ணி மொத்தமா இது வரைக்கும் ஒரு 17 டிஎம்சி இருக்கு. அனைத்தையும் அவர்கள் திறந்து விட வேண்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் அனைத்து கடநில மாநிலமான தமிழகம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்த காவிரி ரெகுலேஷன் கமிட்டி கொடுக்குறாங்களோ அதை திறந்து விடுவதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கு. அப்படி முடியாத பட்சத்தில் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். கர்நாடகால தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பந்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அங்க அரசியல் அவங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இதை வைத்து தான் 100 வருஷம் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்மளுடைய உரிமைகளை நம்ம நிலையாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்களுடன் சேர்ந்துகிட்டு நம்ம கூட இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவாக இங்க செயல்படுறதா நமக்கு வருத்தமான செயல். அதையும் தாண்டி இந்த வழக்கு இந்த திங்கட்கிழமை தாக்கல் செய்வோம். அடுத்தடுத்த லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணணும்னு முதல்வர் வந்து அவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் அந்த மாதிரி அசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சைடுல வந்து இல்ல பண்ண முடியல, குறுவை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அதுக்கான ஆலோசனைகளும் அசஸ்மெண்ட்டும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணும் கண்டிப்பாக முதல்வர் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் பண்ற மாதிரி இல்ல ஆலோசனைகள் நடைபெற்று வருது. எல்லாமே முடிந்த பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வரும்.